ஐநாத்தினி நாளுக்கான பிரமால பார்த்தீங்கன்னா பாண்டியன் அந்த பணத்தை எல்லாத்தையுமே பத்திரமா ஒரு பெட்டியில் வச்சுட்டு நைட்டு தூங்குறாங்க. அடுத்து பாண்டியன் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே தூங்குனதுக்கு அப்புறமா கோமலுக்கு அவங்க ஹஸ்பண்ட் கால் பண்ணுறாங்க. பணத்தை எடுத்துட்டா சீக்கிரம் வீட்டை விட்டு வெளில வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இவங்க 2 பேரும் ஃபோனில் பேசிட்டு இருக்கிறத நிலா பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. இவங்களை எப்படியாவது கையும் காலமாக பிடிக்கணுங்கிறதுக்காக நிலாவும் மறைஞ்சிருக்கிறாங்க. அப்போ அந்த லேடி வேகமாக அந்த பெட்டியை ஓப்பன் பண்ணி பணத்தை எடுத்துறாங்க. நிலாவும் அந்த டைம் கரெக்டாக வந்துடுறாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த லேடி வேகமாக பணத்தை எடுத்து பின்னாடி மறைச்சு வச்சுக்கிறாங்க. உங்க கையில என்ன இருக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பணம் கீழே விழுகுது. அதை பார்த்துட்டீங்களா பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. நீங்கள் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் யார் முதல்ல எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க? உங்களை பார்த்தா உண்மையிலேயே பலருடைய அம்மா மாதிரியே தெரியல. என்ன திட்டத்துக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எவ்வளோ தைரியம் தான் இந்த வீட்டுக்கு வந்துட்டு திருடுவீங்களான்னு சொல்லிட்டு நிலா பயங்கரமாக கோவப்படுறாங்க. அதுக்கு அவங்களும் இவளை எப்படியாவது சமாளிக்கணுங்கிறதுக்காக தயவு செய்து என்னை மன்னிச்சுடுமா, நான் ஒரு பெரிய கடன் பிரச்சனையாக இருக்கிறேன், அதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த பணத்தை எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க பார்க்குறாங்க. அந்த நிலாவை அவங்க சொல்கிறத கொஞ்சம் கூட நம்பாமல் தயவு செய்து இப்போவே வாங்க, இல்லைன்னா நான் அவங்களை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவோங்கிற மாதிரி மிரட்டுறாங்க. அந்த லேடியோ தயவு செய்து என்னை மன்னிச்சிடுமா, என்னை விட்டுரு, இந்த விஷயத்தை மட்டும் வீட்டில் யாருக்கிட்டையும் சொல்லிட்டாதுன்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டுக்கிறாங்க. அடுத்த நிலா ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்குறாங்க. இவங்களை பற்றின உண்மை தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக பல்லவனால கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியாது. பல்லவன் இப்பதான் தன்னுடைய அம்மா வந்துட்டாங்கன்னு நினைச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். அந்த சந்தோஷத்தை நம்மளே கெடுத்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இல்ல உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்மந்தம், எதனால மாமா அவங்கள வெறுக்கிறாங்கிற உண்மையை கேட்குறாங்க. அப்போ அவங்களும் எனக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது, எனக்கு பணம் தேவை இருந்துச்சு, அதனாலதான் இந்த பணத்தை எடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவ்வளோ நேரமும் ஒருத்தவங்க கிட்ட நீங்க ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தீங்களா, அவங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுமா, இந்த வீட்டை விட்டு பல்லவனை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் எனக்கும் அவருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுங்கிற உண்மையை சொல்றாங்க. இதை கேட்டு நிலா பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. இது உண்மை மட்டும் தெரிஞ்சுன்னா கண்டிப்பா பல்லவனால தாங்கிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு நிலா ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. எங்க எடுத்தீங்களோ அங்கேயே வச்சுடுங்க, மீறி ஏதாவது இந்த பணத்தை எடுத்தீங்கன்னா கண்டிப்பா நான் உங்களை போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. அவங்களும் பயந்து போயிட்டு இனிமேல் இந்த பணத்தை நான் தொட மாட்டோமா, இதே இடத்துல வச்சிருன்னு சொல்லிட்டு அங்கே வச்சுறாங்க. அடுத்து நிலா இந்த நடந்த எல்லா விஷயத்தையுமே சோழன் கிட்ட சொல்றாங்க. எனக்கும் அவங்க மேல சந்தேகம் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. அவங்கள பார்த்தா எனக்கும் ஏதோ சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்குது. அவங்கள பார்த்தா உண்மையான அம்மாவுக்கு காட்டுற பாசத்தை காட்டுற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா இதுக்காக அவங்களை இந்த வீட்டில் வச்சுக்கணும், இப்பவே வீட்டில் எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லிட்டு அவங்களை வீட்டை விட்டு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. நிலாவோ சோழன் கிட்ட கொஞ்சம் அவசரப்படாதீங்க, அவங்கள பத்தின உண்மை நம்மளுக்கு பார்த்து தான் தெரிஞ்சிருக்கு, அவங்கள பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு, மாமாவுக்கும் அவங்களுக்கு எதுக்காக பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த லேடி இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்லிட்டு நிலாவும் சோழனும் பேசி முடிவு பண்றாங்க.